ஐயோ! சல்லி சல்லியா நொறுக்கிட்டாய்ங்களே! அப்படின்னு வருத்தம்லாம் படுற அளவுக்கு இது ஒண்ணும் பெரிய விஷயம்லாம் இல்லைங்க. ஒரு காரு நின்னுகிட்டு இருந்துச்சு. கண்ணாடி உடைஞ்சு போச்சு. இப்போ என்ன அதுக்கு? அப்படிங்கிற மாரி தான் டாட்டா பார்க்கும். ஏன்னா, டாட்டா ஐபிஎல் அந்த மாரி டாட்டா WPL இப்போ நடந்துட்டு இருக்கு இல்லையா? டாட்டா WPL 2024ல ஒரு டாட்டா கார நீங்க ஒரு ஃபாரின் கிரிக்கெட்டர வச்சு 6 அடிக்க விட்டு பிளான் பண்ணி கரெக்ட்டா என் கண்ணாடிய உடைங்கன்னா யாராலயாவது உடைக்க முடியுமா? உடைக்கலாம். பக்கத்துல நிப்பாட்டி வச்சு ஒரு 5 அடி தள்ளி நின்னு உடைப்பானா உடைக்கலாம். அது நிக்குது ஒரு 70 மீட்டர் 75 மீட்டர் தள்ளி. அந்த காரை யாராவது எய்ம் பண்ணி அடிக்க முடியுமாங்க? ஆனா தற்செயலா நடந்தா அது ஒரு அட்வர்டைசிங் கேம்பெயினா எவ்வளவு சூப்பரா பயன்படுத்தலாம். அப்படித்தான் ஒரு பிசினஸ்ல யோசிப்பாங்க. அந்த மாதிரி நம்மளுடைய டாடா காரை போட்டு டொய்ன்னு வச்சுக்கிறாங்க. யாரு? எலி பெரியவர்கள். எலி பெரியவர்கள் வந்து ஆர்சிபி அணிக்காக விளையாடின இந்த மேட்ச்ல யூபிடபிள்யூ அகைன்ஸ்டா ஒரு பாலை ஸ்வொய்ன்னு அடிக்கிறாங்க. ஆர்க்கு மாதிரி அழகா போன பால் டம்முன்னு அடிச்சு கண்ணாடியை உடச்சு இவங்க ரியாக்ஷனை பார்க்கணும் நீங்க. ஐயோ அப்படின்னு ஒரு ரியாக்ஷன் வேறு கொடுத்தாங்க இவங்க. அதுதான் இப்போ எல்லாருனாலையுமே வந்து ஜாலியாக பேசப்பட்டு ட்விட்டர்லலாம் வந்து வீடியோவாக ஷேர் பண்ணப்பட்டுக்கிட்டு இருக்குது. இதை பற்றி பேசும்போது எள்ளி பெரியவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாப்புல அப்படின்னா, ஏங்க நீங்கள் வேற ஏங்க பீதியை கிளப்புறீங்க, எனக்கு அதை அடித்தப்போ சரியான பயம், நீங்கள் வேற அவ்வளோதான். நான் ஐயோ போச்சு, நம்மக்கிட்ட வேற இந்த ஊரில் எது இன்சூரன்ஸ்லாம் கிடையாது, ஐயோ என்னடா நினச்சி பயந்துட்டு சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஊர்லாம் பார்த்தீங்கன்னா எது புரியல, இன்சூரன்ஸா, அதுக்கும் அடித்து உடச்சதுக்கு என்ன அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். அவங்க ஊர்லலாம் இப்போ யாராவது ஒருத்தங்க அடித்து உடச்சிட்டாங்க, என்னடா உடச்சிட்டேன்னு காசு கேட்டா இன்சூரன்ஸ் எடுத்துக்க, அதுதான் என் பேரில் இன்சூரன்ஸ் இருக்குது, நான் அடித்து உடச்சதுக்கு என் இன்சூரன்ஸ் கம்பெனி பே பண்ணும் இப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் அப்படிலாம் இருக்காங்க. உங்கள் ஊர்லேயே உண்டுடா, தெரியலைங்க எனக்கு, நான் ஒரு அவ்வளோ தெரிய விஷயம் தெரியாத பையனாக வளர்ந்துட்டேக்க அப்படின்ற மாதிரி நம்ம நிறைய பேர் இருப்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இன்சூரன்ஸ் கம்பெனி எனக்கு வந்து பேக்கப்லாம் இந்த நாட்டில் இல்லையேன்னு பயந்துட்டாங்களாமா எல்லிஸ் பெரியவர்கள். ஸோ இது வந்து ஒரு பக்கம் இருக்குது. அவங்க அடித்து உடச்ச அந்த கண்ணாடியின் மறுபுறமாக இந்த பக்கம் திரும்பி பார்த்தீங்க அப்படின்னா WPL செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்குது. ஆர்சிபி இந்த மேட்ச்சில் UPW அகைன்ஸ்டாக சூப்பரான ஒரு விக்டரியவும் பார்த்தாங்க. ஏற்கனவே WPL பொறுத்த வரைக்கும் நீ மேலே அடுத்து நான், ஃபஸ்ட்டு நீ அப்புறம் நான் அப்படின்னு ஒரு 2 டீம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபஸ்ட் பொசிஷனுக்காக அடித்து போராடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அதில் பார்த்தீங்க அப்படின்னா டிசி அண்ட் எம்ஐ இருவரில் வந்துட்டு எம்ஐ 2வது இடத்துக்கு தள்ளி விட்டுட்டு டிசி வந்து இந்த தடவை ஃபஸ்ட் பொசிஷனில் இப்போ இருக்குது. 4 மேட்ச் முடிவில் அவங்க 3 மேட்ச் ஜெயிச்சு, 2 பேரும் 3 மேட்ச் ஜெயிச்சுக்கிறாங்க டிசி எம்ஐஎம். பட் இந்த நெட் ரன் ரேட்டின் அடிப்படையில் தான் டிசி இப்போ முதல் இடத்தை பிடிச்சி உட்காந்துட்டு இருக்கிறாங்க. பட் ஆர்சிபி பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய 3வது வெற்றி அவங்களும் கணக்கில் கொண்டு வந்து 4 பாயிண்ட்லேருந்து இப்போ 2 பாயிண்ட்டை ஏற்றி 6 பாயிண்ட் வந்துருக்கிறாங்க. பட் இருந்தாலும் அவங்களுக்கு தோல்வியின் கணக்கு 2 அப்படிங்கிற அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இப்போதுக்கு அவங்களுக்கு இன்னும் அந்த மேலே வரக்கூடிய வாய்ப்பு இன்னும் கிடைக்கல. அவங்க 3வது பொசிஷனில் தான் இருக்கிறாங்க. யூபி வாரியர்ஸ் வந்துட்டு அவங்க வந்து 4 பாயிண்டோட 4வது இடத்துல இருக்கிறாங்க. ஜிஜி அணி குஜராத் ஜெயின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மேட்ச் கூட ஜெயிக்கல. ஏன்டா அங்கே அம்பிட்டு பேசுனீடா, இங்கே என்னடா இப்படி ஆகிட்டு அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, அது குஜராத் ஜெயின்ஸு, அங்கே மென்ஸ் டீமில் குஜராத் டைட்டன்ஸ். அது வேறு ஃப்ரான்ச்சைஸி, இது வேறு ஃப்ரான்ச்சைஸி. ஒரே ஃப்ரான்ச்சைஸி இருந்தால் நாங்களும் ஜெயிச்சிருப்போம், தெரியுமே தெரியாதா உனக்கு அப்படின்றாங்களாமா. ஓஹோ இது வேறையா, ரைட். ஸோ குஜராத் ஜெயின்ஸ் அவர்கள் முட்டை பாயிண்ட்ஸோட வந்து 4 மேட்ச் விளையாடி 4ம் தோற்று போயிட்டு -1.804 நெட் ரன் ரேட்டோட கடைசி இடத்துல இருக்கிறாங்க என்பது குறிப்பிடத்தக்கது. நீங்கள் இந்த WPLல இந்த மேட்சை பார்த்தீங்களா, இந்த ஷாட் அடித்து கண்ணாடி உடஞ்சதெல்லாம் பார்த்தீங்களான்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோ நான் உங்களுக்கு பார்க்குறேன். அதுவரை உங்களுக்கு துங்கல் படம். ஓகே பாய்.